டெல்லியில் நீட்டுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க பசங்க. நிறைய பேர் என்ன நினைக்கலாம், நீட் வந்து கண்டிப்பாக வேணும், நீட்டு இருக்கிறதுனால தான் வந்து ஏழை மாணவர்கள்லாம் சீட்டு கிடைக்கிது அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறீங்க. உங்களுடைய உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு புரியுதுன்னா, இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், ஆமாம் நல்லாயிருக்கும், அதுக்கு அடுத்தது என்ன ஆகுது? அதாவது ஒரு படத்தில் ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டை மீறி எதிர்த்து லாஸ்ட்டாக ஒரு ஒன்று சேர்றாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஹாப்பி எண்டிங். அந்த மூவி கிளைமேக்ஸ் வந்து ஹாப்பி எண்டிங் அந்த மூவிக்கு மட்டும்தான். ஆனால் ரியல் லைஃப்பில் அந்த ஜோடி அப்புறம் அப்படி போனதுக்கு அப்புறம் அவங்க என்னென்ன ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் டுகெதராக அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்படி தான் ஆகும் அப்படின்ட்டு. ஏன்னா வெல் செட்டில்டாக அவங்களுக்கு என்ன தான் பணம் இருந்தாலும் இதாக இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு லைஃப் போகுது இல்லையா, அது வந்து ஒரு கிரிட்டிக்கலாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த நீட் வந்ததுனால ஏழை மாணவர்களுக்கெலாம் வந்து சீட்டு கிடச்சிரும், நல்லா படித்தவங்களுக்கெலாம் சீட்டு கிடச்சிரும் அப்படின்னா ஏன் ஒரு 7-8 பேர் புவர் ஃபேமிலி தான் ஏன் சீட்டு கிடைக்காம போச்சு? நீயா நானால கூட பார்த்துருப்பீங்க, ஒரு பொண்ணு வந்து நீட்டு பாஸ் பண்ணி சீட்டு இல்லை, கிடைக்கல. அந்த மாதிரி நீட் பாஸ் பண்ணி நிறைய பேர் சீட்டு கிடைக்காம இருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து டொனேஷன். கண்டிப்பாக சரி, அதை விட்டுருவோம். சரி, நீட்டு வேணுன்னே வச்சுக்கோங்கப்பா, நீட்டை வச்சுக்கோங்க, எந்த ஊரில் வேணால் தூக்கி போடுங்க எக்ஸாம் சென்டரு. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து ராஜஸ்தானுக்கு பாலைவனத்துக்கெலாம் போட்டானுங்க முன்னாடி. அந்த மாதிரி வச்சுக்க, ஒன்றும் தப்பு இல்லை, வச்சுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு கேள்வி தான், நீ ஒவ்வொரு பசங்க ஜட்டியை கழட்டி பார்க்குற, காதுக்குள்ளே நோண்டி பார்க்குற, காதுக்குள்ளே மயிருக்குள்ளே பார்க்குற, இத்தனை பார்க்குற நீ ஏன் கொஸ்டின் பேப்பரை வச்ச இடத்த பார்க்கல? எப்படி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு? இதை தான் நாங்கள் கேட்குறோம். இதுக்கு கூட இந்த கேள்வி யார் கேட்டிருக்கணும்? சூரியகாந்த் உச்ச நீதிபதி இந்த ஆளில் கேட்டிருக்கணும். அது எப்படி இத்தனை இது பண்ணி நீ கேட்கணுமா இல்லையா? அப்போ எங்கே போச்சு? ஸோ விஷயம் இருக்குது, வெளியில் வரும்.